சந்தோஷமாக இருந்தால் இந்த நாளெல்லாம் போவதே நமக்கு தெரியாது. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஓடி வந்திருக்கேன். அப்படி என்ன சீக்கிரமா சொல்லுங்க. நான் கனவு கண்டிருந்தேன். அந்த கனவு இப்போது எனக்கு நனவாகி விட்டது. அப்படி என்ன கனவுங்க? என்ன தெரியுமா? நான் ஒரு ராணுவத்திலே சேர்ந்து பணிபுரிந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் நினைத்த வண்ணம் ராணுவத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அதனால் இப்போது ராணுவத்திற்கு சென்று வருகிறேன். சென்று வந்த பிறகு நீயும் நானும் திருமணம் செய்து கொண்டு நாளில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுவரையில் எனக்காக நீ காத்திருக்க வேண்டும். வாங்க, உனக்காக காலை முழுவது காத்து கொண்டே இருப்பாத்தா. உண்மையாக கவலையே படாதீங்க. உனக்காக நிஜமா காலை முழுவது காத்து கொண்டே. அப்படியா? பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று உலக பொதுமறையார் முப்பாலை தப்பாமல் நமக்களித்து ஆண்புகளும் வல்லவர் விருதத்தை சென்றமிடாடு உனக்கின் வணக்கம் பல அச்சத்தை விளக்கி அஜராது பாடுபட்டு இச்சகத்தில் வாழ்கின்ற மனிதனில் உச்சமீது வாழப்பிடித்து விடுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதை இல்லை என்று உலகிலுள்ள மக்களுக்காக உணர்ச்சி ஓட்டு கொடுத்தார் பாரதி. நெருப்பு பொறிப்பதற்கு நீங்க தமிழ் பாட்டார் பொறுப்புணர வைத்தார் புதுவை புலவர். ஒரு வீட்டில் கதவு தட்ட குற்றத்திற்காக தானே குற்றவாளி என்று தன்னுடைய கருத்தையை வைத்துக் கொண்டார் பொற்கை பாட்டியல். இப்படிப்பட்ட புனிதமான நல்லவர் பதிட்ட கொண்டாட்டில் ஓர் பகுதியாகிய இந்த வீர மகேந்திரபுரத்தில் ஜமீன் வீரவகை என்ற பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். யாருக்கே சுறுசுறுப்பாக வர வேண்டிய நீங்கள் வரும்போது உங்களுக்கு பணம் குறைஞ்சு போச்சா? எப்படி இன்னொரு சொல்லு. வாழ்க வாழ்க என்று வாஜார வாழ்க்க வேண்டும். சரிங்க. ஆமா, எனக்கு கொண்டு வந்த மலர் மாளிகை நீங்களே இப்படி மாற்றி மாற்றி அடித்து கொண்டு என்ன காரணம்? அமைதியா இருக்குமா? ஐயா, இந்த மாலை உனக்குதான் கொண்டு வரும். உனக்கு யாரா எதிரியா இருந்து எங்களுக்கு தெரியாம இந்த மாலையில பாவம் வச்சு, அது தெரியாம இந்த மாலை நாங்க உனக்கு போட்டு நாளைக்கு பாவம் வச்சு என்ன பண்றது? நீங்க செத்துட்டா இந்த ஜமீன் கோட்டை யாரு கட்டி காப்பாத்துறது? எங்க நிலைமை என்ன ஆகுது? எங்க குழந்தை குட்டிகள் என்ன இது அரசபை அடக்கம் தேவை. என்னை காப்பாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்து துணிந்திருக்கிறார். உயர்ந்த உள்ளத்திற்கு நன்றி. இந்த மலர்பாடு உனக்கே பொருத்தமானது. அறிவாளி, எனக்கு முன்னதாக வந்து காவலில் சாத்திருந்து இருக்க வேண்டிய நீங்கள் இன்று எதற்காக ஏன் இவ்வளவு கால தாமதம்? வழியில வந்தா ஒரு முண்டை அவனுக்கு எனக்கு சரியான சண்டை. நான் எடுத்தறிஞ்ச இரும்பு குண்டு உடஞ்சது அவன் மண்டை. நான் தின்ன ஓரமா போய் உண்டு என் பொண்டாட்டி தாரே போட்டா சோறு அதுல ஊத்துனங்க போறேன். சாப்பிட்டு பூட்டுனங்க ஏற அந்த பக்கமா இந்த பக்கமா போறேன். நடுப்புற கும்மால இந்த பெரிய பாரு அப்பாலங்க அப்பால அப்பால இந்த பெரிய பாரு அழிச்சு பிச்சைங்க ஏற குச்சிக்கிச்சியா மாற
நான் என்னத்த சொல்ல வேற ஏய், ஏண்டா கால தாமதம் என்று கேட்டால் வழியில் நடந்த கதை நீ சொல்ற. ஏய், ஆமா உனக்கு என்ன கால தாமதம்? ஆமா உனக்கு முன்ன யாரு வரணும்? காவல்காரன் நீதான் வரணும். அப்ப நீயா வந்த? நானு ஏன் அதுதான் எங்க போயிட்டு வரேன்? நான் உங்களை பாக்கலான்னு வந்தேன். உங்களை பாக்கலான்னு வரும்போது என் குடும்பத்துல ஒரே தகராறு. குடும்பத்தில் தகராறு? ஆமா. என்னடா பிரச்சனை? எங்க நாங்க ஆமணி கம்பெனியோட வீட்டுக்கு பொம்மைக்கு சும்மா இல்ல. ஏய், நீங்க சரியா இருந்தவங்க சரியா தான் இருப்பாங்க. என்ன செய்தார்கள்? எங்க பொம்பளை எங்க சும்மா இருக்கு வீட்டுல. என்ன நேரம் பார்த்தாலும் என் பொண்டாட்டி எங்க அண்ணன் பொண்டாட்டி ஒன்னாடி ஒன்னு அடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் கட்சிக்கணும். ஏய், அறிவாளி. ஓ, அடிக்கிறாங்க புடிக்கிறாங்க அது கடிக்கிறாங்க. முடி இருங்க அடிக்கிறாங்க முடியாதவங்க கடிக்கிறாங்க. அடா பாவி, இவ்வளவு நடந்து போச்சா? நாங்க என்ன பண்றதுங்க? ஐயா எங்க அண்ணன் வந்து ஒரு கிராமத்து நாட்டாம. கிராமத்து ஆட்டாம நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. எங்க அண்ணன் வந்து கிராமத்து நாட்டாம என் பொண்டாட்டி எங்க அண்ணன் பொண்டாட்டி தவளை எடுத்து கொலா வந்து தண்ணிக்கு போய்க்கிறாங்க. சரி. ஒரு வயசான பாட்டி பார்வை போய் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? அத போறாங்க அவங்க 2 பேரும் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. ஏய், தெரியாம கேட்டுட்டாங்க. தெரியாம கேட்டாங்க. சரி. பக்கத்துல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க? முன்ன போறது நாட்டாம பொண்டாட்டிய பின்னால போதாங்க தம்பி பொண்டாட்டி சொல்லிக்கிறாங்க. இதுதான் தப்பு இருக்குங்க. உள்ளது உள்ளபடியா சொல்லிருக்காங்க. தவறே கிடையாது. என் பொண்டாட்டி கோவம் வந்துக்குது. ஏண்டா? தவளைய கொலை வண்டிய போட்டு நேரா என்னட்ட வந்து ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்குதா புத்தி இருக்குதா? யாருக்குடா? என் பொண்டாட்டி என்ன பார்த்து கேட்கறாங்க. அப்படி நீட்டுடா என் பொண்டாட்டி நான் எதுக்கு இருக்கேன்? தரத்தை அப்படி நீட்டு சொன்ன ஐயா மன்னர் நான் கேட்கிறேன். நான் அமைதியா இரு. என் பொண்டாட்டி என்ன பார்த்து கேக்குறா. இந்த ஊர்ல இருக்கிற ஜக்காஜான பார்த்து கேவலமா பேசுறாளுங்களே. ஆமா. முன்ன போட்ட நாட்டாம பொண்டாட்டி பின்னால போட்டாங்க தம்பி பொண்டாட்டின்றாங்களே. இந்த ஊரு பத்துக்கு நீ பார்த்தா நாட்டாம பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்களா? இல்ல அந்த ஊரு பத்துக்கு ஒண்ணுதான் பாக்கணுமா? நீ பார்த்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் அப்படின்னு என் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னா. சரி. எனக்கும் பதவி ஆசை வந்துச்சு. நாட்டாம பதவி ஆசை உனக்கு வந்து விட்டு எனக்கு வந்துச்சு. இந்த நாட்டாம பதவி நம்ம பாக்கணும்னா இந்த பணியில் என்ன ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, தெரிஞ்சுக்கிட்டா தான் பாக்கணும். எங்க அண்ணன் கூடவே போக ஆரம்பிச்சினான். நல்லது கெட்டது எதுக்கு போனாலும் அவர் பின்னாடியே போல. எங்க அண்ணன் கூடவே போவேன் நானு. சரி. என் ஊர்ல வயசான பாட்டி ஒண்ணு செத்து போச்சு. எங்க அண்ணன் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய மாலையா கட்டி போய் அந்த பாட்டி கைத்துல போட்டு அந்த பாட்டிக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவனை பார்த்து எங்க அண்ணன் ஆறுதல் சொன்னாரு. மகனுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாரு. ஆறுதல் சொன்னாரு. எப்படி சொன்னாரு? தம்பி தம்பி ஏன்டா அழுவுற? சத்தது உனக்கு மட்டும் அம்மா கிடையாதுடா, எனக்கும் அம்மா மாதிரி இந்த ஊருக்கே அம்மா மாதிரி பொய்தாடி எடுத்து அடக்கம் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. இறந்தவர்கள் வயதிலே முதியவர்கள். ஆமா. தான தர்மனை செய்து பேரு புகழோடு வாழ்ந்தவர்கள் இறந்து விட்டார்களே. உனக்கு மட்டும் தாய் கிடையாதுல, எனக்கு தாய் மாதிரி தான். இந்த ஊர் மக்களுக்கு தாய் போல் இருந்தவர்கள் இருந்து விட்டார்களே. ஏய், ஒரு தோடி எடுத்து அடைக்கலம் செய்யணும்னு ஆறுதல் சொல்றாரு. எங்க அண்ணன் சொன்னாரு பாரு. இப்ப நான் தெரிஞ்சுக்கினேன். இந்த நாட்டாவும் பாதி எவ்வளவு அங்கே இருக்குது. இப்பதான் எங்க அண்ணன் பாக்குறாரு. வீட்டுக்கு வந்துட்டோம். சரி. 2 நாள் போச்சு. எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. அவர் வெளியூர் போயிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த நேரம் பார்த்து எங்க ஊர்ல ரவுடி ரங்கம் பொண்டாட்டி தூக்குமான்னு சேர்த்து போச்சு. யாரு? ரவுடி ரங்கம் பொண்டாட்டி. ரவுடி ரங்கம் பொண்டாட்டி. என்னடா எங்க அண்ணன் ஆள் இல்லையே. இந்த நாட்டாவும் பாதி எங்க அண்ணன் பார்த்தனா எங்க நான் பார்த்தேன். 2 ஒண்ணு தானே. எல்லாமே ஒண்ணுதான். நான் என்ன பண்ண? ஒரு பெரிய மாலையா கட்டி போய் ரவுடி ரங்கம் பொண்டாட்டி கைத்துல போட்டு ரவுடி ரங்கனை பார்த்து நான் ஆறுதல் சொன்னேன். அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். ரவுடி ரங்கா ஏன்டா அழுவுற? உனக்கு மட்டும் பொண்டாட்டியாடா? எனக்கு குத்தனா பொண்டாட்டி ஊருக்கா பொண்டாட்டி தூக்குடா போய்தான். சும்மா விட்டாங்களா? சாவு போதெல்லாம் ஆளுக்கு நான் ஓட வேண்டியது. இனிமேல நாட்டாம பதவிக்கு ஆசைப்படுவியா? நாட்டாம பாதி தூரம் ஒம்பது விடுன்னு தெரியாது. மனைவி பேச்சு கேப்பியா? யார் யாரு எங்க இருக்குன்னு ஒரு தகுதி இருக்கிற வரைப்படி அடைத்தவுடன் ஆஜராக வேண்டும். குறிப்பிட்டவுடன் குரல் கொடுக்கிற வீர மகேந்திர குறித்து நாட்டு மக்களுக்கு குறைகள் ஏதாவது இருக்க முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது காண முடியாது. முறையிட்டு பார்த்தாலும் நாட்டு மக்களுக்கு குறை என்பது கிடையாது. ஆனால் இந்த ஜமீன் கோட்டையில் எனக்கு தான் பெருத்த குறைபாடு. எனக்கு ஒரு சகோதரி இருந்தார். என்னுடைய அக்கா பதுமை கோவல் என்று சொல்லக்கூடியவள் மாற்றான் ஒருவனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இந்த ஜமீன் கோட்டை விட்டே ஓடிவிட்டார்கள். எங்கு சென்றார்கள், என்ன கதி ஆனார்கள் என்று இதுவரை எந்த செய்தியுமே கிடைக்கிறது. அன்று முதல் இன்று வரை இரு கண்களை போன்று 2 தம்பிகள் குமரன் வீரபாண்டி இருவரை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறேன். ஐயா நாடு சென்ற இளைய தம்பி வீரபாண்டி இன்று வருவதாக செய்து வந்திருக்கிறார்.